ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து முட்டை மாவு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஸ்ரீலங்காலையும் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி தென் தமிழகத்தில் வந்து தூத்துக்குடி சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. இதுக்கு நான் இங்கே 1 கப்புக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசி நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் கட்டாயம் ஊற வைக்கணும். நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இங்கே பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் சிகப்பரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் சோனா மசூரி தான் எடுத்திருந்தேன். ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவலில் இல்லைன்னா நல்லா சுத்தமான துணியில் வந்து நிழல் பகுதியில் நீங்கள் வந்து இதை காய போடணும். வெயில் பகுதியில் காய வைக்கக்கூடாது. இது 30லேருந்து 40 நிமிஷமாக ஆகும். இந்த அளவுக்கு கையில் கொஞ்சம் அளவு ஒட்டுற மாதிரி, அதாவது ஃபுல்லும் ட்ரை ஆகிடக்கூடாது. இப்படி கை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா அரிசியும் ஒட்டாது, கொஞ்சம் தான் ஒட்டும். அதாவது கொஞ்சம் ஈரப்பதம் அதில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கிறங்க. இந்த பதத்தை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவுலையும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இந்த அரிசி தவிர நாம் இந்த முட்டை மாவுக்கு திருவன தேங்காய் சேர்க்க போகிறோம். அது ஒரு 1/2 கப்பு திருவன தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். சீனி வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சீனிக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி வெல்லம் அதை நல்லா பொடி பண்ணி நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம நெய் சேர்க்க போகிறோம். கடைசியில் சேர்த்து இறக்க போகிறோம். ஒரு ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கிறோங்க. அதில் இந்த அரைச்ச மாவை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரம் மாவு வந்து கலர் மாறிடும், தீஞ்சிரும். அதனால தான் நாம் வந்து ஹெவி பாட்டம் பேனை எடுத்திருக்கோம். அதில் ஃபுல்லாமே தீ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் நமக்கு. அதை நீங்கள் லைட்டாக வறுத்துக்கிட்டே இருங்க. அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும், முதல்ல மாவு உதிரி உதிரியாக வராது. அது நல்லா சூடு ஏற வேற இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்தளவு நமக்கு ட்ரை ஆயிடணும் பாருங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு இதில் ஊற்றுங்க. நான் ஒரே 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு முட்டை, அதுதான் கணக்கு. ஸோ அந்த முட்டையை சேர்த்துட்டு சீக்கிரமாகவே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது குட்டி குட்டி உருண்டைகளாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த முட்டையில் நல்லா கிறிஸ்பியாகி உங்களுக்கு உடைய ஆரம்பிக்கும். அந்த பதம் வரை நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஹெவி பாட்டம் பேனில் கிண்டினா நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் முட்டை பொரிய அது வந்து உடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த பதத்தை காட்டுறேன். இதை பாருங்கள், இதில் முட்டை பாருங்கள் நல்லா உடையுது. இது முட்டை பீஸ், இது வந்து நல்லா உடைய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஈஸியாக இப்போ பிரேக் பண்ணிடலாம். இப்போ முட்டை உடையிற கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து துருவன தேங்காவையும் போட்டு வதக்க போகிறோம். அந்த துருவன தேங்காய் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. ஏன்னா முட்டையை நம்ம நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த முட்டையில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது அந்த முட்டை ஸ்மெல் நமக்கு போகாமல் இருக்கும். அதுக்கு தான். இப்போ நம்ம தேங்காவை செக் பண்ணலாம். தேங்காவும் நல்லா முறிகிற அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கா. இந்த தேங்காயில் இருக்க எண்ணெயும் அதில் இறங்கி அந்த பேன் வந்து நல்லா ஆயில் கோட் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த முட்டையும் உடைச்சிருக்கோம். இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்கள்கிட்ட இல்லை பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரை கூட நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம். இந்த கீயை சேர்த்துட்டு வேகமாக கிண்டணும். நாம் அந்த கீ வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் கிண்டணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நாம் இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மண் சட்டி ஹெவி பாட்டம் எதுனாலும் நமக்கு அதில் ஹீட் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம அதிலே வச்சுட்டோன்னா நமக்கு அந்த மாவுடைய கலர் மாறிடும். அதனால தான் நாம் வந்து இந்த இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் நல்லா பரப்பி விட்டு அது கொஞ்சம் கூலாகிற வரை வெயிட் பண்ணுங்கள். இதை நீங்கள் இப்படியே ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வந்து 15 நாளைக்கு மேலே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தால் அதில் கொஞ்சம் சுகர் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இல்லை பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்குக்கும் சாப்பிட்லாம், டீ டைமில். அப்படி இல்லைன்னா இதில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை உரித்து நல்லா பிசைஞ்சு லட்டு மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.